तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் தர உள்ளார். மேலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக 12 ராசிகளின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புரட்டாசி இது தமிழ் மாதங்களில் ஒன்று. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம்தான். இந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க. மக்கள் பலரும் விரத பூஜையெல்லாம் இருப்பாங்க. அறிவு காரகனாகிய புதனின் ராசியில் சூரியன் இருக்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம்லாம் இருப்பாங்க. நவராத்திரி பூஜை நடக்கிறதும் இந்த மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள்லாம் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டோம்னா உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்குவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப புண்ணியங்க. வணங்கினோம்னா இயன்றவர்கள் திருப்பதிக்கே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருள்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும். சிலர் வெங்கடாசல பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வறுமையெல்லாம் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்புலாம் ஏற்படும். எனவே இந்த மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்லாசியும் பெறுவோம். புரட்டாசி மாத ராசி பலன்கள். புரட்டாசி மாத ராசி பலன்களில் மேசராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மேசராசியில் அஸ்வினி அதை பற்றி பார்க்கும்பொழுது, எடுக்கும் முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கண்டு வரும். உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதம். உங்கள் வேலை விறுவிறுன்னு நடந்தேறும். உடலில் இருந்த நோய் நொடிகள்லாம் விலகும். வம்பு வழக்குகள்லாம் சாதகமாக போகுங்க. எதிரி உங்களிடம் பணிந்து செல்லும் நிலை உண்டாகும். பணிபுரியும் இடத்துல நீடித்து வந்த நெருக்கடிலாம் விலக ஆரம்பிக்கும்.
எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உங்கள் ராசிநாதன் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அதனால் பன்மடங்கு லாபமும் அடைவீங்க. துணிச்சல் தைரியமாக செயல்பட வேண்டிய மாதம்தான் இது. இறையருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு வர எல்லா வகையிலும் நன்மை காண முடியும். தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் தனகாரகனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் லாபம் உண்டாகும். வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவங்களுக்கு இந்த மாதம் அதற்குரிய வாய்ப்பெல்லாம் உருவாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலாளர்கள் நிலை முன்னேற்றம் அடையும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியடையும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். எதிர்பார்த்த வரவு இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய நிலையெல்லாம் உருவாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது விநாயகரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரணியை பற்றி தான். தைரியமாக வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் யோகமான மாதம்தான். சூரிய பகவான் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார். அரசு வழியில் நிறைவேறாமல் இருந்த வேலைகளை முடித்து வைப்பார். உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும். தொழிலில் இருந்த போட்டி நீங்கும். எதிரி விலகும் அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி என்று தேடி வரும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ராசியாதிபதியால் வருமானத்திற்கு எந்த வகையிலும் குறைவு இருக்காது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப பணம் பெருகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். அலுவலக பணியில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் உள்ளன. குரு பகவானின் பார்வையால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றத்தை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும். வரவு அதிகரிக்கும் என்ற நிலையில் செலவுகளில் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. வெளியூர் பயணம் லாபத்தை ஏற்படுத்தும். உழைப்பாளர் விவசாயி கலைஞர்கள் நிலை முன்னேற்றம் அடையும். பெண்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். நினைத்த வேலை நடக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கார்த்திகை 1ஆம் பாதம். பிறரை வழிநடத்தும் திறன் கொண்ட உங்களுக்கு இந்த பிறக்கும் புரட்டாசி மாதம் செல்வாக்கான மாதம். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலும் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்திலும் சத்ரு ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் நடைபெற போகுதுங்க. உங்களுடைய ஆற்றல் இப்பொழுது தான் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். மற்றவங்கள் உங்களை பெருமையுடன் பார்க்குற மாதிரி ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். செல்வமும் செல்வாக்கும் பெற்றவராக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். எந்த வேலையை எடுக்கிறீங்களோ அந்த வேலையில் உங்களுக்கு லாபம் காத்திருக்குதுங்க. தோல்வி எதிர்ப்புகளும் இல்லை என்றே சொல்லலாம். வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. பணியிட பிரச்சனை முடிவுக்கு வரும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள்லாம் மனம் திருந்துவாங்க. புதிய பாதையில் உங்கள் பயணம் செல்லும். தொழில் வியாபாரம் அரசியல் என நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம்லாம் உண்டாகும். பெண்களின் நிலை இந்த மாதம் யோக மாதமாக இருக்கும். விவசாயிகளின் வாழ்க்கை வளமாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. புதிய முதலீடு லாபத்தை உண்டாக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சித்தவங்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். இந்த மாதம் அனைவருக்குமே யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சூரியனை வழிபட வாழ்வில் வளம் கூடுங்க. மேசராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில்